வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷாமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். கெயில் நிறுவனத்திற்கு எதிரான தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வருங்கால வைப்பு நிதி மீது விதிக்கப்பட்ட வருமான வரி ரத்து, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. பழம் நழுவி பாலில் விழும் நேரம் தெரியவில்லை, தேமுதிக கூட்டணி பற்றி கருணாநிதி கருத்து. சுபாஷ் பண்ணையாரின் 2 உதவியாளர்கள் வெட்டிக் கொலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் பதற்றம். கெயில் நிறுவனத்திற்கு எதிரான தமிழக அரசு மற்றும் தேமுதிக மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மத்திய அரசின் கெயில் நிறுவனம் கர்நாடகம், கேரள மாநிலங்களுக்கு இடையே தமிழகத்தின் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் என 7 மாவட்டங்கள் வழியாக விளைநிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்க திட்டமிட்டு செயல்படுத்த தொடங்கியது. இதற்கு தமிழக அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து கெயில் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான விசாரணையில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் என்றும் அதற்கு தடை விதிக்க தமிழக அரசிற்கு உரிமையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் தேமுதிக சார்பில் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. விவசாயிகள் பாதிக்கப்படுவதால் விளைநிலங்களுக்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என தமிழக அரசு யோசனை தெரிவித்திருந்தது. இந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி தாக்கூர் தலைமையிலான அமர்வு தமிழக அரசு மற்றும் தேமுதிக மனுக்கள் விசாரணைக்கு ஏற்றதல்ல என்று கூறி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது. வருங்கால வைப்பு நிதி மீதான வரி விதிக்கும் முடிவை திரும்பப் பெறுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியில் வழங்கப்படும் தொகையில் 60% தொகைக்கான வட்டி மீது வரி விதிக்கப்படும் என நிகழாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பிற்கு நாடு தழுவிய அளவில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து வருங்கால வைப்பு நிதிக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் இன்று அறிவித்துள்ளார். The government would like to do a comprehensive review of this proposal, and therefore I withdraw the proposal in paragraph 138 and 139 of my budget speech. The proposal of 40% exemption given to NPS subscribers at the time of withdrawal remains. வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டிக்கு வரி விதிக்கும் முடிவை ரத்து செய்வதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் அறிவிப்பிற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, வருங்கால வைப்பு நிதி பணத்திற்கு விதிக்கப்பட்ட வரி திரும்பப் பெறப்பட்டது சாதாரண மக்களுக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை முதலில் கையில் எடுத்தது தாங்கள்தான் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மமதா பானர்ஜி கூறியுள்ளார். வருங்கால வைப்பு நிதி மீதான வரியை ரத்து செய்த மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, கடுமையான எதிர்ப்பு எழுந்ததால் வேறு வழியின்றி மத்திய அரசு வட்டிக்கு வரி விதிக்கும் முடிவை கைவிட்டதாக ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். Whenever somebody is being oppressed wrongly or acted against wrongly or victimized, I tend to try and help those people. So yes, I felt salaried people, middle class people were being hurt by the government, and so I decided to put some pressure on the government, and I'm very happy that they've got some. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி பெண்களுக்கு சேர வேண்டிய சட்டப்பூர்வமான உரிமையை தாருங்கள் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச மகளிர் நாளை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் இன்று பெண் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முன்னுரிமை தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே மக்களவையில் பேசிய பொழுது தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சர்வதேச மகளிர் நாளான இன்று மக்களவையில் பெண் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து உரையாற்றினார்கள். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உரையாற்றுகள், பாரதிய ஜனதா ஆளும் சில மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடும் பெண்களுக்கு கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் போதிய கல்வித் தகுதி இல்லாத பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் தான் முதல் பெண் பிரதமரையும் முதல் குடியரசுத் தலைவரையும் முதல் மக்களவைத் தலைவரையும் தந்தது என்று அவர் குறிப்பிட்டார். Madam Speaker, surely maximum governance also means giving us women our legitimate due, namely the long-awaited Women's Reservation Bill.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தோரிடம் நேர்காணல் நிறைவடைந்தது. தமிழகத்தின் 234 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் கடந்த 12 நாட்களாக திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்டது. நேர்காணலில் 4133 பேர் பங்கேற்றனர். நிறைவு நாளான இன்று சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 65 பேரிடம் நேர்காணல் நடைபெற்றது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பெயரில் மட்டுமே விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் அவரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக நிச்சயம் சேரும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நேர்காணலுக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் அவர் பேசினார். அப்பொழுது திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக சேருவது பற்றி கூறும்பொழுது பழம் நழுவி பாலில் விழும் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக நிச்சயம் சேரும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் பொழுது தெரியும் என்று கூறினார். தேமுதிகவுடனான கூட்டணி திமுக கூட்டணி முடிவாகிவிட்டதா? பழம் தமிழில் கொண்டிருக்கிறது. பாலில் எப்போது வந்து இன்னும் முடிவாகவில்லை. வேற எந்த கட்சிகளுக்கு நீங்க இன்னும் அழைப்பு எடுக்கிறீங்க இந்த கூட்டணிக்கு? வேற யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கை 2 அல்லது 3 நாட்களில் வெளியாகும் என்று மேலும் தெரிவித்த அவர் திமுக கூட்டணியில் சேர வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இன்னும் 2-3 நாட்களில் கூட்டணி பற்றி திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ பழம் நழுவி நல்ல பாலில் விழுந்தால் நல்லது என்றும் நஞ்சு கலந்த பாலில் விழக்கூடாது என்பதே தங்களின் விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் மக்கள் நல கூட்டணியின் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களை அறிமுகப்படுத்தும் விழா இன்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ ஏற்கனவே கூட்டணியில் இருந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக தவிர மற்ற எந்த கட்சி மக்கள் நல கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்தார். கலைஞர் அவர்கள் திமுக தேமுதிக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுது பாலில் விழும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பழம் கரிந்தால் அது நல்ல தூய்மையான பாலில் விழ வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நஞ்சு கலந்த பாலில், ஊழல் நஞ்சு கலந்த பாலில் அது விழுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நாங்கள் கருதுகிறோம். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தோருக்கான நேர்காணல் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நேற்று தொடங்கியது. 2ஆம் நாளான இன்று திருநெல்வேலி, விருதுநகர், சேலம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் போட்டியிட விண்ணப்பித்தோருக்கான நேர்காணல் நடைபெற்றது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறப்பட்டது. இதில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்தும் 3672 பேர் விருப்ப மனு அளித்திருந்தார்கள். இதில் பெண்கள் 50% போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்திருந்த நிலையில் ஏராளமான பெண்களும் விருப்ப மனு அளித்திருந்தார்கள். இந்த விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேற்று முதல் நேர்காணல் தொடங்கியது. நேற்று காஞ்சிபுரம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், இன்று காலையில் திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலையில் சிவகங்கை, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணலை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, தலைவர் கோவை தம்பி, பொதுச் செயலர் பி ஜெயசீலன் ஆகியோர் இந்த நேர்காணலை நடத்தினார்கள். வளர்ச்சியடைந்த தமிழகம் வரணும் அப்படின்னு சொன்னால் நாளைய எதிர்காலம் இளைஞர்களோட கையில் இருக்குது அப்படின்னு அப்துல் கலாமோட அந்த நினைவு, அவர் சொன்ன அந்த வாக்கு பலிக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஐயா பாரிவேந்தர் ஐயா தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையணும். அதுக்கு இளைஞர்களாக நாங்கள் பாடுபடுவோம். இளைஞர்களோட முன்னேற்றத்துக்காக பாடுவோம்னு கேட்டுக்கொள்வோம். அவர் தலைவர் இளைஞர்களை ரொம்ப ஊக்குவிச்சு வர இது பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த கட்சி மேலே ஏற்கனவே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உறுப்பினராக சேர்ந்திருக்கேன். இப்போ இதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, இவ்வளோ நாளாக வாக்காளராக ஓட்டு போடுற உரிமை மட்டும் இருந்தது. இப்போ வாக்காளர் நிலையில் இருந்து மக்களுக்கு நான் பட்ட கஷ்டம் மக்களுக்கு வரக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்சது நான் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட
வந்திருக்கேன். நாளை நடைபெறவுள்ள நேர்காணலில் விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு காலையிலும், மாலையில் திருவாரூர், நாகை ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. தேர்தல் தொடர்பான புகார்களை வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்து பதிலை பெறலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நம் விரல் நம் குரல் என்ற தலைப்பில் மாணவர்களுக்காக நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து கொண்ட ராஜேஷ் லக்கானி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் தேர்தல் ஆணையத்திற்கு இதுவரை வாட்ஸ்அப் மூலம் 600 புகார்கள் வந்துள்ளதாகவும் அதற்கு வாட்ஸ்அப் மூலமே பதில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேர்தல் சம்பந்தமாக இதுவரை ஒரு 600க்கு மேலே இது ஒரு புகார்கள் வந்திருக்கு. புகார் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு மொபைல் ஆப் டிஎன் எலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் புகார் கொடுக்கலாம். தங்கம் மற்றும் வைர நகைகள் மீதான 1% கலால் வரி உயர்வை மத்திய அரசு திரும்ப பெறாததால் நகை வணிகர்கள் இன்று பிற்பகல் முதல் மீண்டும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வைர நகைகள் மீதான உற்பத்தி வரி 1% உயர்த்தப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி கடந்த 2ஆம் தேதி முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நகை வணிகர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். இந்த விவகாரத்தில் இன்று மக்களவையில் உற்பத்தி வரி ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுபற்றி மத்திய அரசு எவ்வித முடிவும் அறிவிக்காததால் நகை வணிகர்கள் இன்று பிற்பகலில் இருந்து காலவரம்பற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மத்திய அரசை கண்டித்து வருகிற 17ஆம் தேதி நகை வணிகர்கள் சார்பாக பேரணி நடைபெற இருப்பதாகவும் இப்போராட்டத்தால் பல கோடி ரூபாயிலான வர்த்தகம் பாதிக்கும் என நகை வணிகர்களின் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்தார். மத்திய நிதி மந்திரி மத்திய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து எங்களுக்கு கோரிக்கையும் கொடுத்தோம். கலால் வரி தங்கத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களும் அது பரிசீலிப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரை எந்தவித முடிவும் அறிவிக்காத பட்சத்தில் இன்று முதல் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் தொடர் கடையெடுப்பு போராட்டம் காலவற்ற அளவில் நடத்தணும் என்று தீர்மானிச்சிருக்கோம். அதன் காரணமாக இன்று முதல் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 35,000 நகைக்கூடைகள் இயங்காது. வரும் 17ஆம் தேதி அன்று தில்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஒரு பெரிய பேரணி நடத்த உள்ளோம். மேற்கு வங்க மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை கடந்த 5ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி அறிவித்தார். அவருடைய அறிவிப்பு வெளியான 2 மணி நேரத்திலேயே தனது கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த மமதா பானர்ஜி இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கொல்கத்தா வீதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் நீண்ட நடைபயணம் மேற்கொண்டார். தூத்துக்குடி அருகே சாதி அமைப்பு ஒன்றின் தலைவரான சுபாஷ் பண்ணையாரின் 2 உதவியாளர்கள் வெட்டிக் கொல்லப்பட்டனர். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மற்றொரு சாதி அமைப்பின் தலைவரான பசுபதி பாண்டியன் கொலையில் சுபாஷ் பண்ணையார் மற்றும் அவரது உதவியாளர்கள் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள பழைய காயல் என்ற இடத்தில் உள்ள தன்னுடைய தோப்பிற்கு உதவியாளர்களுடன் சுபாஷ் பண்ணையார் சென்றிருந்தார். அப்பொழுது தோப்பிற்கு 2 சக்கர வாகனங்களில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இவற்றில் ஒரு குண்டு வெடித்துள்ளது. வெடிகுண்டு வீசியதை அடுத்து அனைவரும் சிதறி ஓடினர். இருப்பினும் சுபாஷ் பண்ணையாரின் உதவியாளர்களான ஆறுமுகசாமி மற்றும் கண்ணன் ஆகியோரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியதில் இருவரும் அந்த இடத்தில் இறந்தனர். ஆறுமுகசாமியின் தலையை மட்டும் வெட்டி எடுத்த கும்பல் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் தெய்வ செயல்புரம் என்ற இடத்தில் உள்ள பசுபதி பாண்டிய நினைவு கொடி கம்பத்திற்கு கீழ் வைத்துவிட்டு சென்றுள்ளது. இரட்டை கொலை நடைபெற்ற இடத்தை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னீஸ் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த படுகொலை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதற்றம் நிலவியது. திறமைகளை வளர்த்து தரணியை ஆளும் பெண் என்ற கவிதை உண்டு. சர்வதேச மகளிர் தினமான இன்று சாதனை புரிந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 பெண்களை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். விடுதலையின் வெற்றி சுதந்திர தினம். அகில உலக மங்கையரின் வெற்றி அகமகிழும் மகளிர் தினம். இந்த நாளில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளான 2 பெண்கள் தங்கள் திறமைகளால் எவ்வாறு வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை பார்க்கலாம். அகில இந்திய பார்வையற்றோர் கூட்டமைப்பு செயலர் முத்துச்செல்வி பிறந்ததிலிருந்தே பார்வை திறனற்றவர். இவர் மட்டுமல்ல, இவருடன் பிறந்த சகோதரியும் சகோதரரும் கூட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்தான். ஆனால் தங்களது தன்னம்பிக்கையால் இவர்கள் மூவருமே இன்று ஆளுக்கொரு வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர்.
பேசும் செயலியை கணினி மற்றும் செல்லிடப்பேசியில் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை விவரிக்கிறார் முத்துச்செல்வி. நாங்கள் வந்து இந்த வாய்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய்ஸ் சாஃப்ட்வேரை பொருத்தி அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே அது வந்து வாய்ஸ் மூலமாக வரும். அது வாய்ஸில் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும். ஒன்லி திங் சைட்டட் பீப்புள், அதாவது பார்வை இருக்கிறவங்க வந்து மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக சைட்டட் பீப்புளுக்கு ஈக்குவலாக எங்களால் அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியும். தாங்களும் மற்றவர்களைப் போன்று எழுத படிக்க கற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் முத்துச்செல்வியின் சகோதரி வெங்கடேஸ்வரி. இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு வந்து சேலஞ்ச் தான். என்ன சொல்ல, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் கஷ்டப்படுவோம், 3rd டைம் நம்ம சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்தோமே தவிர ரொம்ப ஈஸியாக வரலை. அதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ், செகண்ட் வந்து மெயின் என்னோடய ஸ்கூல், ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ ஃபார்வர்டாக வர வச்சுருக்காங்க. தங்களுடைய குழந்தைகள் இந்த அளவுக்கு திறமை படைத்தவர்களாக இருப்பது மிகவும் பெருமையளிப்பதாக கூறுகின்றனர் முத்துச்செல்வியின் பெற்றோர். நல்லா படித்தாங்க. நான் படிக்க வச்சா அது போல் என்னென்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நல்லா படித்தாங்க. படிச்சுக்கிட்டே மேலும் நான் படிக்க வச்சேன். இப்போ நல்லா படித்து நல்ல இதாக இருக்கும். ஜாப்பு போகணுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லாருமே நல்லா படிக்க வைக்கணும். பிள்ளைங்க எப்படி ஆகி போச்சேன்னு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும். இப்போ அவங்க படித்து நல்லா வேலை பார்த்ததுனால எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. அவங்கள வச்சு இப்போ எங்களுக்கு தான் பேர். தாங்கள் இந்த அளவுக்கு வளர உறுதுணையாக இருந்த பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்த முத்துச்செல்வி, தங்களை போன்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மீது அனுதாபங்கள் காட்ட வேண்டாம், இயல்பாக இருக்க விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். பார்வையற்ற பெண்களை பார்த்து சமுதாயம் தயவு செய்து ஒரு அனுதாபம் பட வேண்டாம் அப்படின்றதான். வி டோன்ட் வாண்ட் சிம்பத்தி அட் எனி காஸ்ட். எங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம், நான் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறது சொல்கிறேனே. இப்போ என் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட அந்த கொஸ்டின், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பேர் என்ன, இவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு நல்லா காது கேட்கும், எங்ககிட்டே வந்து பேசலாம். இவர்களை போன்று உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களது குறைபாடை ஒரு குறைவாக எடுத்துக்கொள்ளாமல் சவாலாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அவர்களும் சாதனையாளர்களே. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் புவனேஸ்வரி. ஒரு நாள் பரோலில் வெளியே வந்தார் நளினி. 1.5 மணி நேரம் தாமதமாக விடுவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலை தமிழக தேர்தல் ஆணையம் நடுநிலைவுடன் நடத்தும் என நம்பிக்கை இருப்பதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சேலத்தில் திமுக மகளிரணி சார்பில் மதுவிலக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கனிமொழி தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இந்த 5 வருட ஆட்சியில 21,500 ஏறத்தாழ 21,500 பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று. மதுரை வாஞ்சி மணியாச்சி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 2 வழித்தடங்கள் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சுனில்குமார் கர்க் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள சயின்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தது. இதை 2வது நாளாக மாணவ மாணவியர்கள் பார்த்து வருகின்றனர். இதனிடையே இன்று காலை புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்த மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சுனில்குமார் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். சயின்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சுனில்குமார் கர்க் புனலூர் செங்கோட்டை இடையே அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகள் இந்த ஆண்டு முடிவடையும் என்று குறிப்பிட்டார். Madurai division to this doubling work of Madurai Vanchi Maniyachi Tuticorin and Vanchi Maniyachi Tirunelveli Nagarcoil, this has been finally properly approved and some funds have been allotted.
Then other part is Quilon, Punalur, Sengota. That is likely to be completed this year. நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவியதாக உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடல் வழியே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஊடுருவிய தீவிரவாதிகள் பல சதித்திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இதனையடுத்து சென்னை விமான நிலைய இயக்குநர் தலைமையில் பாதுகாப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திற்கு வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு வரை 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தீவிர கண்காணிப்பிற்கு பின்னரே வாகனங்கள் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. அதோடு விமான நிலையத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தந்தையின் 16வது நாள் சடங்கிற்கு செல்ல நளினிக்கு வழங்கப்பட்ட ஒருநாள் பரோலில் இன்று மாலை 5:30 மணியளவில் சிறையில் இருந்து வெளியே வந்த நளினி சென்னைக்கு புறப்பட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதில் கடந்த மாதம் 23ஆம் தேதி தமது தந்தை சங்கரநாராயணன் காலமானதாகவும் அவரது இறுதிச் சடங்கில் தாம் கலந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தமது தந்தை மறைந்த 16வது நாள் சடங்கிற்கு செல்ல 3 நாட்கள் விடுப்பு கோரி சிறை கண்காணிப்பாளரிடம் மனு செய்திருந்ததாகவும் அவர் அனுமதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். எனவே தமக்கு 3 நாட்கள் பரோல் வழங்க உத்தரவிடுமாறு நளினி மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை நளினி பரோலில் செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து மாலை 4 மணிக்கு நளினி விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஆவணங்கள் வந்து சேர நேரமானதால் மாலை 5:30 மணியளவில் நளினி பரோலில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் வாகனத்தில் அவர் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசியதாக அதிமுக முன்னாள் தொழிற்சங்க செயலர் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 9ஆம் தேதி மதுரை மேற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம், பனகல் சாலையில் உள்ள அமைச்சர் செல்லூர் ராஜுவின் அலுவலகம் ஆகிய இடங்களில் வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. இதற்கு அடுத்த நாள் ஜெய்ஹிந்தபுரத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறவிருந்த இடத்தில் பெட்ரோல் குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த வழக்குகளில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் அரசியல் முன்விரோதம் காரணமாக வெடிகுண்டு வீசியதாக அதிமுக முன்னாள் தொழிற்சங்க செயலர் பசும்பொன் பாண்டியன், கண்ணன், முத்துப்பாண்டி உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களை தேடி வருவதாக காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். Case of bomb throw at 3 places. The whole crime was organized by Pasumon Pandian, who was also part of then AIDMK. Now I think he is not part of the party, and due to his political rivalry, so he wanted to disrupt the activities of the meeting. He wanted to create fear so that nobody should gather the function place. வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசுவாமி தற்கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்று விடுதலை செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருமால் நகரில் வசித்து வந்தவர் முத்துக்குமாரசுவாமி. வேளாண் துறை உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வந்த இவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தச்சநல்லூர் அருகே ரயில் முன் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். மாவட்ட வேளாண் துறையில் காலியாக இருந்த 7 ஓட்டுநர்கள் பணியிட நியமனம் விவகாரத்தில் பணம் பெறும் நோக்கில் மிரட்டப்பட்டதால் மன உளைச்சலில் முத்துக்குமாரசுவாமி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் தன்னை தொடர்புபடுத்த எந்த அடிப்படையும் இல்லை என்றும் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இன்று விசாரணை செய்த நீதிபதி VS ரவி வழக்கிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை விடுதலை செய்து உத்தரவிட்டார். திருச்சியில் ராமஜெயம் படுகொலை தொடர்பாக விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு வரும் ஜூன் மாதம் 1 தேதி வரை அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரரான ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார். அதுகுறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ராமஜெயத்தின் மனைவி சிபிஐக்கு விசாரணையை மாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் கொலை வழக்கு குறித்த விசாரணைக்கு ஏற்கனவே அளித்திருந்த அவகாசம் நிறைவடைந்த நிலையில் வரும் ஜூன் மாதம் 1 தேதி வரை அவகாசத்தை நீட்டிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் இருந்து லாரிகளில் கொண்டு வரப்படும் இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லைக்குள் கொட்டி செல்வதாகவும் இவற்றை அரசு அலுவலர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரளத்தில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவுகள் கொட்டப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் புளியரை என்ற இடத்தில் எத்தகைய கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை அங்கிருந்தவர்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். எல்லைப் பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தி கழிவுகளை கொண்டு வரும் லாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் தான் அடிக்கடி நிறைய வாகனங்களில் கொண்டு வந்து கேரளாவில் உள்ள அனைத்து கழிவுகளும் தமிழகத்துக்கு தான் வருது. இதுக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் செக் போஸ்ட் அமைச்சு இரவும் பகல் அதை கண்காணித்து இந்த கழிவுகள் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தினால் ஒழிய தமிழகத்தில் நோய்கள் பரவக்கூடிய இதை கட்டுப்படுத்தலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் கரும்பு தொட்டிலில் தங்கள் குழந்தையை இட்டும் தீச்சட்டை எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் உள்ள அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரியை ஒட்டி மாசி மாத திருவிழா நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவிலில் கரும்புகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிலில் பொங்கலிட்டு கரும்பு தொட்டிலில் குழந்தையை போட்டும் தீச்சட்டை எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுமார் 5000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் மூங்கிலணை காமாட்சியனை தரிசித்தனர். மாசி மகா சிவராத்திரி உற்சவம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பு பூஜையாகும். இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தை பேரு எத்தனை காலங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தை பேர் கிடைக்குது. அதே மாதிரி திருமண தடைகள் நீங்குது. அந்த குழந்தை பேரு கிடைத்தவர்கள் கரும்புல தொட்டி கட்டி அம்மனுக்கு சிறப்பு நேர்த்திக்கடன்கள் செய்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தருமபுரி வெளிப்பேட்டை அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசிமக திருவிழாவை ஒட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி வெள்ளிப்பேட்டை அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசிமக திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான திருவிழா 2 நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு அங்காளம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வாயில் அலகு குத்தியும் முதுகில் அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். பச்சையம்மன் சுடுகாட்டில் மயான கொள்ளை பூஜை நடத்தினர். இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை காண 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றான மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான மாசி மாத பெருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை இன்று நடைபெற்றது. மேல்மலையனூர் சுடுகாட்டில் உள்ள மயானத்தில் அம்மன் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது காய்கள், கனிகள், மலர்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் போன்றவற்றை அம்மன் வீசி கொள்ளை விட்டனர். மேலும் ஆண்கள், பெண்கள் திருநங்கைகள் வேடமணிந்தும் தீச்சட்டி ஏந்தியும் முள்படுக்கையில் படுத்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அப்பொழுது அருள் வந்து ஆடிய பக்தர்கள் ஆடு கோழிகளை கடித்தவாறு ஆடியது பக்தர்களை மெய்சிலிர்க்க செய்தது. குடும்பத்தோடு வந்திருக்கோம். இது மாசி திருவிழா. இது வந்து மசாலா கொலைன்னு சொல்லுவாங்க. இங்கே காய்கறி, காணிக்கை செலுத்துறது எல்லாம் சேர்த்து மசாலா கொலை விட்டு சூறை விட்டுட்டு நேர்த்திக்கடன் பண்ணிவிட்டு டீஷர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் முடிச்சுப்போம். தேர் வரைக்கும் இங்கே இருந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு போவோம். அம்மானை பார்த்து குடும்பத்தோடு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை அருகே உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரும்பாவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசி திருவிழாவில் மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் நேற்று தொடங்கிய இந்த திருவிழாவில் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அங்காளம்மன் மயானத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். மயானத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் ஆடு ரத்தத்தால் தயாரிக்கப்பட்டு பக்தி பரவசத்துடன் திளைக்கப்பட்ட உதிரசோரை பெண்கள் மடியேந்தி பெற்றுக் கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மருளாணிகள் ஆடு, கோழி போன்றவைகளை கடித்து ஆடியபடி வந்தனர். இந்த விழாவில் பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.
3 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்பொழுதும் போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதிச் சுற்றில் இன்று மதுரை மத்திய சட்டப்பேரவை தொகுதி. கோவில் மாநகரமான மதுரையின் நடுநாயகமாக விளங்குவது மத்திய தொகுதி. இந்த தொகுதியில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறுகிறதோ அதுவே ஆட்சியை கைப்பற்றும் என்றொரு நம்பிக்கையும் இருந்து வருகிறது. நகரின் மையமாக இருந்தாலும் இந்த தொகுதியிலும் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லை. மத்திய தொகுதியில் வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் என அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. இவற்றுடன் குடியிருப்பு பகுதிகளும் இங்கே அதிகம். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்கள் 1,15,615 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,18,891 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர் உள்ளனர். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,34,511 பேர். மத்திய தொகுதியில் 5 முறை திமுகவும் 4 முறை காங்கிரசும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. காமராஜர் காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. தேமுதிக 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தேமுதிக வேட்பாளர் ஆர் சுந்தரராஜன் 76,063 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எஸ் சையது கவுஸ் பாட்ஷா 56,503 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அன்னை மீனாட்சியையும் மதுரை மாநகரையும் காண வருவோருக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் போக்குவரத்து நெரிசல் என்றுமே தீராத பிரச்சனையாக உள்ளது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட நகரின் முக்கிய சாலைகள் இன்னமும் விரிவாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த தொகுதியில் வசிக்கும் மக்களை விட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து செல்லும் மக்களும் வர்த்தகர்களும் அதிகம். ஆனால் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குரல்தான் ஓங்கி ஒலிக்கிறது. மத்திய தொகுதியில் தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சனை ஆகியவற்றுக்கும் இதுவரை எம்எல்ஏவாக இருந்தவர்கள் முடிவு கட்டவில்லை என்று கூறுகின்றனர் வாக்காளர்கள். சாக்கடை தண்ணியாக தான் வந்துகிட்டு இருக்கு குழாயில். ரெண்டாவது ரோடு வீடு சரியில்லை, பள்ளமும் மேடாக இருக்குது. ரெண்டாவது அந்த இந்த சாக்கடை வந்து பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன வண்டி வருது, ஏதோ பண்ணுது, அள்ளி தூக்கி வெளியே போகிறாங்க, போட்டு போகிறாங்க. அப்புறம் திருப்பி 10 நாள் கழிச்சு திருப்பி இதே நிலமை தான் வருது. நிரந்தரமான இதே இல்லை. நல்ல தண்ணி இது வரைக்கும் குடித்தது கிடையாது. இதில் வர்ற தண்ணி பூராமல் சாக்கடை தண்ணி தான் வருது. கம்ப்ளைண்ட் எங்கே சொல்கிறோம், கவுன்சிலர் சார் அவங்கள்ட்ட சொல்கிறோம், எல்லாம் சொல்லிட்டு தான் செய்கிறோம். ஆனால் ஒன்றும் ஆகலை. நம்ம சாலை வசதி இல்லை என்று கூறும் பலரும் தங்கள் தொகுதி எம்எல்ஏ சுந்தரராஜனை பல நாட்களாக பார்க்க முடியவில்லை என்கின்றனர். சிறிய சாலைகளில் கூட புதைச்சாக்கடை பணிகள் அரைகுறையாக நிற்பதால் சாலைகள் மணல் மேடுகளாக காட்சியளிக்கின்றன. இதனால் வாகனங்கள் செல்ல இயலாத நிலை உள்ளது. குண்டும் குழியுமாகவே சாலைகள் காணப்படுகின்றன. இந்த பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது, அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அவ்வளோ மோசமாக இருக்குது பெரியார் பேருந்து. ஆகவே இந்த மாநகராட்சியில் வந்து நாங்கள் ஏண்டா இந்த பதவி வைக்கிறோம்னு ரொம்ப மன வருத்தத்தோடு நான் இந்த தெருவில் ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த மதுரை மாநகரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு வரேன். இந்த மதுரை மாநகரத்தில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெஜரா காலேஜ் மேம்பாலம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து ஒரு வாகனம் கூட செல்ல முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மதுரை அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. 5 ஆண்டு காலம் வாக்குறுதி கொடுத்த முதல்வர் சொன்ன ஒரு வாக்குறுதி கூட இங்கே நிறைவேற்றலை. மதுரை மத்திய தொகுதியில் அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள் சிறிதும் இல்லை என்று கூறும் இந்த பகுதி வாழ் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் கொசு தொல்லை, டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல நோய்களால் அவதிப்படுவதாகவும் மருத்துவத்துக்காக தாங்கள் கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருப்பதாகவும் கூறுகின்றனர். சாக்கடை தேங்கிக்கு ரெண்டுக்கிறது, கொசு அப்புது. எங்கள் தெருவில் டெங்கு காய்ச்சல் 4-5 பேர் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. வந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் 1 லட்சம் 2 லட்சம் செலவழிக்கிற நம்மளுக்கு வசதி இல்லை. வந்துக்கிட்டு பூரா ஏழை மக்களாக தான் குடியிருக்கோம். வந்துக்கிட்டு இங்கே இருக்கவங்க பூரா டெங்கு காய்ச்சல் அடிக்கடி எங்கள் தெருவில் 4-5 பேருக்கு வந்திருக்கு. அதுக்கு செலவழிக்க காசு இல்லை. வந்துக்கிட்டு இந்த சாக்கடை சரி பண்ணணும் எங்களுக்கு. கொசு ரொம்ப முக்கியது. நல்லது நீ வந்து சரியாக வரமாட்டேங்குது. சாக்கடை நீர் கலக்குது. அதில் அதை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கும், நாங்கள் பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. திருப்பி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை சுகாதார முறை கேடுகளை சரி பண்ணி இந்த மாநகராட்சி ஒத்துழைக்கணும் மக்களுக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். புதைச்சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறும் வாக்காளர்கள் மாநகராட்சி நிர்வாகமும் மதுரை மாநகர வளர்ச்சியில் அக்கறை காட்டவில்லை என்று தெரிவிக்கின்றனர். பொதுமக்களுக்கு சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. வடக்கு மாசி வீதியில் சாக்கடை தண்ணி இப்போ அந்த சைபனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மழை காலத்தில் அதிகமாக சாக்கடை, அந்த சாக்கடை வந்து குடிநீரில் வந்து பாயுது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே அடுக்குமாடி கார் பார்க்கிங்,
அதன் கீழ் வணிக வளாகம் கட்டுவது என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டவை உள்பட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என மதுரை மத்திய தொகுதி வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுந்தரராஜன் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வரும் வேட்பாளர் இந்த தொகுதி மக்களின் குறைகளை நிறைவேற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக மதுரை மத்திய தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் ரா மணிகண்டன். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நைஜீரியாவில் 5 மாடி குடியிருப்பு கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 5 பேர் பலியாகினர். மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நைஜீரியாவின் லோகோஸ் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்று திடீரென்று இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 5 உடல்களை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர்கள் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினர். கட்டடத்தை சீரமைக்கும் பணியின் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிரீஸ் மாசிடோனியா எல்லையில் உள்ள அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி அவதியுற்று வருவதாக அங்கு வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். உள்நாட்டு போர், வறுமை உள்பட பல்வேறு காரணங்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியேறி வரும் லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அகதிகளாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதனிடையே அகதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக கூறி மாசிடோனியா அரசு கிரீஸ் மாசிடோனியா எல்லையை மூடியது. இந்த நிலையில் கிரீஸ் நாட்டில் ஜடமேனி என்ற இடத்தில் குவிந்த 1000க்கும் அதிகமான அகதிகள் தங்களை மாசிடோனியா எல்லைக்குள் அனுமதிக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே முகாம்களில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அவதியுற்று வருவதாக கூறும் அகதிகள் அண்மையில் ஐரோப்பிய யூனியன் துருக்கி இடையிலான பேச்சுவார்த்தை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஹாங்காங்கிற்கு எதிரான போட்டியில் ஜிம்பாப்வே அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தகுதி சுற்றின் முதல் லீக் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்கத்திடலில் இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஹாங்காங் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக சிபந்தா 59 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய ஹாங்காங் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆட்ட நாயகனாக ஜிம்பாப்வே அணியின் சிபந்தா தேர்வு செய்யப்பட்டார். Shot has been played, man out there, catch taken, 2 in a row. But it's Zimbabwe who win match 1 in the ICC World 2020. For Hong Kong. பன்னாட்டு டென்னிஸ் சம்மேளனம் நடத்திய ஊக்கமருந்து சோதனையில் தான் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ள முன்னணி டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரபோவா இதற்கு முழு பொறுப்பேற்பதாகவும் கூறியுள்ளார். பன்னாட்டு டென்னிஸ் சம்மேளனம் ஷரபோவாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள பன்னாட்டு அளவிலான டென்னிஸ் போட்டியில் விளையாடுவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் செய்தியாளர்களுடன் பேசிய ஷரபோவா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவர்கள் அறிவுரைப்படியே தான் மருந்து உட்கொண்டதாகவும் அது தடை செய்யப்பட்ட மருந்து என தனக்கு தெரியாது என்றும் கூறினார். இந்த விவகாரம் மூலம் டென்னிஸ் விளையாட்டையும் தனது ரசிகர்களையும் தலைகுனிய செய்துவிட்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற ஓபன் டென்னிஸ் போட்டியின் பொழுது ஊக்க மருந்து உட்கொண்டதாக ஷரபோவாவிற்கு இந்த சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. I wanted to let you know that a few days ago I received a letter from the ITF that I had failed a drug test at the Australian Open. I did fail the test and I take full responsibility for it. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கெயில் நிறுவனத்திற்கு எதிரான தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம்.
வருங்கால வைப்பு நிதி மீது விதிக்கப்பட்ட வருமான வரி ரத்து. ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. பழம் நழுவி பாலில் விழும் நேரம் தெரியவில்லை. தேமுதிக கூட்டணி பற்றி கருணாநிதி கருத்து. சுபாஷ் பண்ணையாரின் 2 உதவியாளர்கள் வெட்டிக்கொலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பதற்றம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.